வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே ஆழமான அதே சமயம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். சித்ரா பௌர்ணமியோட பிரபஞ்ச முக்கியத்துவம், அதுல மறைஞ்சிருக்கிற ஸ்ரீ மகாகாலேஸ்வரரோட தெய்வீக வழிகாட்டுதல்கள் பத்தி இந்த மூல நூல் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இது ஏதோ வானத்துல நிலா தெரிகிற ஒரு சாதாரண நாளு நினைச்சிடாதீங்க. நம்ம ஆன்மாவையும் கர்ம வினைகளையும் மாத்தக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு நிகழ்வு இது. சரி, எந்த தயக்கமும் இல்லாம இந்த அருளுரை நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு நேரா உள்ள போய் பார்க்கலாம். மகாகாலேஸ்வரராகிய யாம் ஒவ்வொரு ஆன்மாவோடும் கலப்புற்றுள்ளோம். எமது இருப்பு நிலையினை உணர முற்படுங்கள். இது ஸ்ரீ மகாகாலேஸ்வரரே நேரடியா சொன்னதா இந்த மூலநூல்ல ஒரு ஆழமான வரி இருக்கு. இதை கேட்கும் போதே நமக்குள்ள ஒரு சின்ன ஸ்பார்க் வருதுல்ல. நாம எப்பவும் இறைவனை எங்கெங்கோ தேடிட்டு இருக்கோம். ஆனா அவர் ஏற்கனவே நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இரண்டரை கலந்துட்டாரு. அதனால வெளியே தேடுறதை விட்டுட்டு நமக்குள்ளேயே இருக்கிற அந்த இருப்பை உணர ஆரம்பிக்கணும். இதுதான் இந்த உரையில நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் பாடம். பிரபஞ்ச அளவிலான சித்திர பௌர்ணமி. சித்திரை முழுநிலவு நேரத்துல நடக்கிற பிரபஞ்ச மாற்றங்கள். சித்திர மாசத்துல முழுநிலவு உதிக்கும் போது அது வெறும் பூமிக்கு மட்டும் வெளிச்சம் தரது கிடையாது. நம்ம பூமிக்கும் இந்த எல்லையற்ற மாபெரும் பிரபஞ்சத்துக்கும் நடுவுல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட எனர்ஜி ஷிஃப்ட்ஸ், அதாவது ஆற்றல் மாற்றங்கள் உருவாகுது. சுருக்கமா சொல்லணும்னா இந்த பிரபஞ்சமே ஒரு உன்னதமான ஒளியால நிறைஞ்சு வழியிற ஒரு அற்புதமான தருணம் இது. இதுல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த பிரபஞ்ச ஆற்றல் மாற்றம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானதுன்னா, நம்ம கர்ம வினைகளை ரொம்ப துல்லியமா பதிவு பண்ணி வைக்கிற சித்திரகுப்தரோட தெய்வீக பதிவுகளை கூட மாற்றி அமைக்கும் சக்தி இதுக்கு இருக்குன்னு இந்த அருளுரை சொல்லுது. யோசிச்சு பாருங்க, சித்ரா பௌர்ணமிங்கிறது வெறும் ஒரு பண்டிகை நாள் கிடையாது. நம்மளோட கர்ம பதிவுகளையே மாற்றி நம்ம ஆன்மீக பயணத்தோட ரூட்டையே சரி பண்ணக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான நாள். ஆன்மீக போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வருதல். இறைவன் ஏற்கனவே ஆன்மாவை தேடிக் கொண்டிருக்கிறான். சரி, பிரபஞ்ச அளவிலான விஷயங்களை பார்த்துட்டோம். ஆனா இந்த ஆற்றலை நாம எப்படி ஃபீல் பண்றது? நம்ம மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற அந்த ஓயாத ஆன்மீக போராட்டங்களை உடனே கைவிடுங்கன்னு மகாகாலேஸ்வரரோட அருளுரை வலியுறுத்துது. ஏன்னா இறைவன் ஏற்கனவே நம்ம ஆன்மாவை தேடி வந்துகிட்டு இருக்காரு. நாம இனிமே அலைஞ்சு திரிய வேண்டிய அவசியமே இல்ல. இந்த இடத்துல ஒரு சூப்பரான கம்பேரிசன் இருக்கு. பொதுவா நாம என்ன பண்ணுவோம்? இறைவனை எப்படியாவது அடைஞ்சிடணும், முக்தி பெறணும், தொடர்ந்து போராடிட்டே இருப்போம். ஒரு சிந்தனை போனா இன்னொன்னு வரும், மனசு அலபாஞ்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஆனா இந்த நூல் சொல்ற ஐடியா முற்றிலும் வேற. உங்க மனசை அமைதிப்படுத்தி அது எங்க போய் நிக்குதுன்னு ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. நீங்க இறைவனை நோக்கி போறதை விட இறைவன் எப்படி உங்க மனசை நோக்கி வர்றாருன்னு அமைதியா கவனிங்க. இப்படி பார்க்கும்போது தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் எல்லாம் போய் செம்ம ரிலாக்ஸா ஃபீல் ஆகுதுல்ல. எங்கும் நிறைந்திருக்கும் தெய்வீக ஆற்றல், பூமியின் மீது படும் மகாகாலேஸ்வரரின் ஒளி. சரி, அந்த மாதிரி அமைதியான மனநிலைக்கு நாம வந்துட்டோம்னா அடுத்து என்ன நடக்கும்? எங்கும் நிறைஞ்சிருக்க அந்த தெய்வீக ஆற்றலை நாம உணர ஆரம்பிப்போம். இந்த சித்ரா பௌர்ணமி டைம்ல சிவ அம்சமான ஸ்ரீ மகாகாலேஸ்வரர் தன்னோட ஆன்மாவோட ஆற்றலை பல மடங்கு விரிவுபடுத்துறாரு. அவரோட 3வது பிரிவு ஒளி சக்தியை ஒரு டிவைன் ஃபியூயல் மாதிரி சந்திரனோட இணைச்சு நேரா நம்ம பூமிக்கே அனுப்புறாரு. அந்த மாபெரும் ஒளிதான் இந்த பூமி முழுசையும் ஆட்கொள்ள போகுது. இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. ஸ்ரீ அகத்திய மகானால வழிநடத்தப்படுற அன்பு ஆன்மாக்கள் எல்லாரும் அடுத்து வரப்போற சத்திய யுகத்தோட, அதாவது உண்மையின் யுகத்தோட விதைகளா இப்போ மலர்ந்துட்டு இருக்காங்க. இந்த பவர்ஃபுல்லான சித்ரா பௌர்ணமி ஒளியால அவங்களோட உடலும் சக்கரங்களும் முழுமையா சுத்தப்படுத்தப்படுது. ஃபியூச்சர் உலகத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஆன்மீக எவல்யூஷனா இது பார்க்கப்படுது. உதிக்கும் சித்திரை நிலவு என்பது உங்களுக்கு எமது இருப்பு நிலையினை உணர்த்தும். இந்த மொத்த நிகழ்வோட பர்பஸ் என்னங்கிறத இந்த ஒரு வரி ரொம்ப ஆழமா சொல்லிடுச்சு. நம்ம மனசையும் ஆன்மாவையும் மகாகாலேஸ்வரரோட அந்த தெய்வீக ஒளியோட கம்ப்ளீட்டா மர்ஜ் பண்றது தான் இதோட அல்டிமேட் கோல். அந்த முழு நிலவை பார்க்கும்போது அதை வெறும் வெளிச்சமா மட்டும் பார்க்காம அதுல இறைவனோட இருப்ப, அவரோட எனர்ஜியை நாம ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவர் நமக்கு விடுற அழைப்பு. நிலவொளியை உள்வாங்குதல் தெய்வீக தொடர்பிற்கான ஒரு பிராக்டிக்கல் வழிகாட்டி. இதுவரையில நாம ரொம்ப ஆழமான தத்துவங்களை பார்த்தோம். இப்போ இந்த வழிகாட்டுதலோட மிக முக்கியமான ஒரு பிராக்டிக்கலான பகுதிக்குள்ள போகலாம். அந்த தெய்வீக ஆற்றலோட நேரடியா கனெக்ட் ஆகுறதுக்கு ஒரு சிம்பிளான ஆனா செம்ம எஃபெக்டிவான வழிமுறை என்னன்னு பார்க்கலாம். அந்த ப்ராசஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நாழிகை அப்படின்னா என்னன்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நாழிகைங்கிறது நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு பழங்கால நேர அளவீடு. ஒரு நாழிகைனா தோராயமா 24 நிமிஷம். கரெக்டா இந்த 24 நிமிஷம் தான் அந்த பௌர்ணமி நிலவொளிய நம்ம உடலால முழுமையா உள்வாங்க தேவைப்படுற துல்லியமான டைம். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
இந்த மெடிடேஷன் ப்ராசஸ்ல ரொம்ப சிம்பிளான 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், உதிச்சு வர அந்த சித்ரா பௌர்ணமி முழு நிலவை உங்க கண்களால நேரா பாருங்க. செகண்ட், வேற எந்த பர்சனல் தாட்ஸும் இல்லாம உங்க மனசுக்குள்ள ஸ்ரீ மகாகாலேஸ்வரர் இருக்காருன்னு ஃபீல் பண்ணி தியானம் பண்ணுங்க. தேர்ட் ஸ்டெப், நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி கரெக்டா ஒரு நாழிகைக்கு, அதாவது 24 நிமிஷத்துக்கு அந்த நில ஒளிய உங்க உடலால முழுமையா அப்சார்ப் பண்ணுங்க. ஃபைனலா கொஞ்சம் தண்ணிய கையில எடுத்து பூமியை தொட்டு சந்திர பகவானை மனசார கும்பிடுங்க. இப்படி பண்றது மூலமா நீங்க அந்த தெய்வீக ஒளியோட முழுமையா கனெக்ட் ஆயிடுறீங்க. உடலையும் அகங்காரத்தையும் தூய்மைப்படுத்துதல் ஒரு ஆழமான மாற்றம். கேட்கறதுக்கு இந்த பயிற்சி ரொம்ப சிம்பிளா தெரியலாம், ஆனா இது செய்யறப்போ கிடைக்கிற ரிசல்ட் ரொம்பவே பெருசு. அந்த தெய்வீக ஒளி நம்ம உடம்புலயும் மனசுலயும் ஏற்படுத்துற மாற்றங்கள் நிஜமாவே நம்மள வேறொரு லெவலுக்கு கொண்டு போகும். அப்படி என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த தெய்வீக ஒளிய ஒரு நாழிகை நேரம் உள்வாங்கிறப்போ ஃபர்ஸ்ட் நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்களும் விஷத்தன்மைகளும் முழுமையா நீங்குது. ரெண்டாவதா, நம்ம மனசுலயும் எண்ணங்கள்லயும் தேங்கி போயிருக்கிற தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடுது. இது எல்லாத்தையும் விட முக்கியமா, நான் அப்படிங்கிற அந்த அகங்கார மாயை இந்த ஒளியால ஈஸியா நம்மளை விட்டு போயிடும். இது ஒரு மிகப்பெரிய ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம்னே சொல்லலாம். நம்ம கிட்ட இருந்து இந்த ஈகோ அழியும் போது அங்க மிச்சம் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க, எல்லையற்ற அன்பை கொண்ட சிவ ஆட்சி இந்த பூமியில மலரத் தொடங்கும். சிவத்வம்னு சொல்ற அந்த பியோரான பேரன்பு பெருகும். பூமியில வாழ்ற ஒவ்வொருத்தரும் அந்த மாபெரும் அன்பை, அந்த ஈஸ்வர ஆற்றலை தங்களுக்குள்ளேயே தெள்ள தெளிவா உணர ஆரம்பிப்பாங்க. இதுதான் சித்ரா பௌர்ணமி நமக்கு கொடுக்கிற ஒரு பிரம்மாண்டமான பரிசு. நாம இப்போ இந்த தேடலோட எண்டுக்கு வந்துட்டோம். மகாகாலேஸ்வரரோட அருளுரை, சித்ரா பௌர்ணமியோட பவர், அதை எப்படி உள்வாங்கறதுன்னு இந்த மூலநூல் வழியா ரொம்ப தெளிவாவே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உங்களுக்கான ஒரு ஆழமான கேள்வி. அந்த தெய்வீக ஒளி உங்களை வந்தடைஞ்சிருச்சு. இனி உங்க மனசு எங்க போய் நிலைக்க போகுது? உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. இறைவனை தேடி அலையிற அந்த போராட்டங்களை எல்லாம் விட்டுட்டு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒளிய உணர்ந்து ரொம்ப அமைதியா இருங்க. நன்றி.